அதாவது ஆரியத்தின் குறியீடு விவேகானந்தர் பாறை, திராவிடத்தின் குறியீடு வள்ளுவர் சிலை. இதுக்கு பாலமா அமைச்சுட்டாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். அதான் அதுக்கு ஒரே கடல்ல இருக்கு, பக்கத்து பக்கத்து பாறையா இருக்கு. அத ஏதாவது சொல்லலாம். ஆனா அந்த அதுதான் சொல்றேனே, ஒரு அரசு நிர்வாகம் என்பது அத ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது இருக்கிறத வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில் இவங்க கட்டுவாங்க. ஆனா ஒரு திராவிட மாடல் அரசுங்கிறது இருக்குது. விவேகானந்தர் பாறைங்கிறது ஒரு தொன்மையா இருக்குது. அது வந்து நூற்றாண்டுகள் தாண்டி இருக்குதுன்னும் போது, அத அவங்க ஒண்ணும் பண்ணல. அதற்கான சிறப்புகள் கலைஞர் ஆட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா போகுது. ஆனா தமிழ்நாட்டின் அடையாளமாக அத வைக்கும்போது, போன ஆட்சியிலேருந்து இந்த ஆட்சி வரைக்கும் அந்த இடத்துல படகு போ முடியாது. படகு நிக்காது. படகு துறை அங்க போனா வந்து பிரச்சனை ஆகும்னு சொன்னதுனால தான், அந்த பாலத்தை தலைவர் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற தளபதி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பாலம் போட சொல்லி, அதுவும் அந்த பாலத்த வந்து இந்தியாவிலே முதல் முறையாகப்பட்ட ஒரு கண்ணாடி பாலமா போட்டு அத வச்சிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவங்களுக்கு என்னன்னா, எப்படியாவது துண்டிச்சு விட்டுறணும் அத. அது வள்ளுவர்ங்கிறது வந்து மட்டும் இல்ல. அது கலைஞர் வைத்த வள்ளுவர்ங்கிறதுனால. நீங்க வள்ளுவர் சிலைக்கு மாலை போடுற மத்த கட்சிக்காரன பாருங்க, கலைஞர் வச்ச சிலைக்கு போய் போட மாட்டாய்ங்க. நீங்க போட்டாங்கன்னா, அண்ணா சிலைக்கு மாலைக்கு போடுற அண்ணா திமுககாரன் கலைஞர் வச்சாரு அந்த சிலைக்கு போமாட்டாய்ங்க. பெரியார் சிலை கலைஞர் சிலைக்கு போமாட்டாய்ங்க. இவங்க எங்கேயாவது ஒரு சொந்தல போய் போடுவாங்கல்ல. ஜெயலலிதாவும் சிலை வச்சிருக்காங்க. அல்ல அதுல எம்ஜிஆர் சிலை வச்சிருக்காரு. அதுல அதுக்கு போய் போடுவாங்க. அதுல போய் போடுவாங்கல்ல. அந்த மாரி கண்ணோட்டம் தான் இது. அது வந்து வள்ளுவர் சிலைன்னாலும், அது கலைஞர் வச்ச சிலை. அது வந்து இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு சிலையா மாறி போச்சு. அது எந்தலையாவது டீப் ப்ரமோட் பண்ணணுங்கிற கண்ணோட்டமும், இன்னொன்னு விவேகானந்தர் பாறைக்கு முக்கியத்துவம் வந்து குறைஞ்சு போகுங்கிறதுனாலயும், இப்ப விவேகானந்தர் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல லிங்க் போட்டாங்கன்னு. இதுவரைக்கும் விவேகானந்தர் பாறைக்கு போறது தான் போட்டு விட்டுறாங்க. இப்போ அப்படித்தான் போகுது. இப்ப இறங்குன உடனே விவேகானந்தர் பாறைக்கு போனவங்க எல்லாரும் சரசரன்னு கண்ணாடி பாலத்துல இருந்து வள்ளுவர் சிலைக்கு போறது தான் ஆர்வம் காட்டுவாங்கிறது தான் லாஜிக். விவேகானந்தர் பாறை சுத்தி பார்க்கறத விடவும் அங்க போலாம் அப்படின்னு போவான்ல. அது ரொம்ப முக்கியமானதுங்கிறது எதாவது ஒண்ணு சொல்லணும். ஆனா அவர் வந்து ஒரு அழகா வந்து ஒரு கலைஞர் வந்து வள்ளுவரை எவ்வளவு அரசியல் ரீதியா பார்த்திருக்கிறாரு. வள்ளுவர் எப்படி அரசியலோட இருந்தாரு, அந்த அரசியலோட அவர் பார்த்தாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கலைஞர் வந்து வெறும் ஆட்சியாளராகவும், ஒரு திராவிட ஐடியாலஜி உள்ள ஒரு தலைவரா மட்டும் அவர பார்க்கல. ஒரு மொழி அறிஞராகவும் வள்ளுவர பார்த்து சிறப்புகள் செய்திருக்கிறாரு. திருக்குறளுக்கு பொழிப்புரை அவர் எழுதின தெளிவுரை இருக்குல்ல பொழிப்புரை. அது வந்து எல்லா புலவர்களாலும் திமுக காரர்கள் மட்டுமல்ல, திமுக அல்லாத தமிழ் அறிஞர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தெளிவான வள்ளுவர் என்னவா யோசிக்கிறாரோ குறளோவியம். குறளோவியம். அது பிரகாரம் அவர் வள்ளுவர் கண்ணோட்டத்தில் பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிறத 3 தெளிவுரை தான் ஒத்துக்கொள்ளப்பட்டது எல்லாராலும். ஒண்ணு வந்து புலியூர் கேசியும், இன்னொன்னு வரதராசன், இன்னொன்னு கலைஞர். இந்த 3 பேர் தான் இணையத்துல நீங்க அடிச்சீங்கன்னா திருக்குறள் தெளிவுரைன்னு அடிச்சீங்கன்னா இவங்க 3 பேர் தான் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை என்பது அது வள்ளுவருக்கு மட்டும் சிறப்பல்ல, கலைஞருக்கும் சிறப்பு. கலைஞர் எப்படி தமிழ்நாடை வள்ளுவர் நாடாக கட்டமைத்துட்டு அதோட கிளைமாக்ஸாக அங்க கன்னியாகுமரியில ஒரு ஆல்டர்னேட்டிவா நிப்பாட்டுறது மட்டுமல்ல, இந்திய அடையாளமாக நிப்பாட்டிட்டாரு.